தமிழ்நாட்ல தூத்துக்குடியில நடந்த ஒரு விஷயம், இப்ப ஒரு பெரிய வைரல் ஆகி போயிட்டு இருக்குங்க. நாட்டையே உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சம்பவம். இந்த ஒரு சம்பவம் இல்ல. இந்த சம்பவம் இப்ப ஃபேமஸ் ஆயி, வைரல் ஆயி எல்லாரும் பேசின்னு இருக்கீங்க, பார்த்துன்னு இருக்கீங்க. ஆனா இந்த மாரி எவ்ளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா தமிழ்நாட்ல? ரீசென்ட்டா நெறைய கேஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அத பத்தி தனியா ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். ஆனா இதுல இந்த பொண்ணுக்கு நடந்தது ரொம்பவே ஒரு அநீதியான செயல். இது பெண்களுடைய பாதுகாப்பு தமிழ்நாட்ல இருக்கா? அப்படின்ட்டு எல்லாரும் கேட்கிற அளவுக்கு, சாமானிய மக்கள் எல்லாரும் ரோட்ல நின்னு போராடி கேட்கிற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் இப்போ வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த அளவுல தான் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பே இருக்கு. ஏன்னா, பொதுமக்கள் எல்லாருமே சாமானிய மக்கள் கூலி வேலைக்கு போறவங்க, நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் ரோட்ல இறங்கி சாலை மறியல் பண்ணி போராட்டம் பண்றாங்க. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பெண்கள மதிக்க முதல்ல கத்துக் குடுங்க எல்லாருக்கும் அப்டின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு சீர்கேடு நடந்துட்டு இருக்கு பெண்கள வச்சு. பெண்கள் நாட்டுடைய கண்கள்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ அம்மா ஆட்சியில இருக்கும்போதெல்லாம் இந்த மாரிலாம் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா சட்டம் வலுப்படுத்தியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நான் எந்த கட்சிக்கும் பயஸ்டாலாம் பேசல. இருந்தாலும் அந்த மாரி ஒரு தாட் எனக்குள்ளே வருது. ஏன்னா, ஒரு பெண் முதலமைச்சரா இருந்து போயிருக்காங்க. சாதிச்சுட்டு, ஒரு பெண் தைரியமா இருந்து ஒரு பழைய பெரிய ஆண்ட கட்சிய தோற்கடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெண்கள் இருக்காங்க வீரமா அப்படின்ற மாரிலாம், தைரியமா இருக்காங்க அப்படின்ற மாரிலாம் நம்ம பேசியிருக்கோம். அப்போலாம் அம்மா முதலமைச்சர் ஆகும்போது. அந்த மாரிலாம் இருக்கிற நாட்ல, இப்ப அவங்க இல்ல. அது வேற விஷயம். அது பாலிடிக்ஸு. அவங்க இப்ப இப்ப இருக்கிற நிலைமைகள் பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிலைமையில ஒரு பெண் முதலமைச்சராக ஆசைப்பட முடியுமா? அப்படின்ட்டு எவ்வளோ பேருக்கு கேள்வி வரும். முதலமைச்சர் என்ன ஏங்க தைரியமா ஸ்கூல் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வீட்டுக்கு வர முடியலங்க. அந்த மாரி தான் இப்போ சூழல் போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில வேடநத்தம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கிராமங்க. அங்க 12வது படிக்கிற பொண்ணு நார்மலா எப்பயும் போல இப்போ எக்ஸாம் நடக்குதுல்ல 12க்கு. எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. வீட்ல ஈவினிங் டைம்ல சரி பாத்ரூம் போலாம் அப்படின்ட்டு வெளியில காட்டுக்கு போயிருக்காங்க. இங்கேயே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல பாத்ரூம் இல்ல. ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாத ஒரு கிராமம் நம்ம நாட்ல இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த ஏஐ காலத்திலயும், இந்த ரோபோட்டிக்ஸ் காலத்திலயும், இன்னமும் இந்த டெக்னாலஜி 2026 எங்கேயோ போகப்போது. ஏஐ வந்துச்சு, ஐடி ஊழியருக்கெல்லாம் வேலை இல்லன்றாங்க. ஆனா, இன்னும் நம்ம தமிழ்நாட்ல ஒரு கிராமத்தில பாத்ரூம் இல்ல. பாத்ரூம் வசதி இல்ல. கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்குல்ல. எ சொல்லுவாங்க சிட்டிலலாம், "ஏசி இல்லன்னா என் குழந்தை தூங்காதுப்பா, ஏசி இல்லன்னா இருக்காதுப்பா" அப்படின்ட்டு. "ஏசி இல்லன்னா மனுஷன் இருப்பானா?" அப்படின்னுவாங்க. இன்னமும் எங்க ஊர்ல, இந்த மாரி எங்க கிராமத்தில பாத்ரூம் இல்லாம எவ்வளோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் பாத்ரூம் குடுத்துச்சா? குடுத்தாங்க. பாத்ரூம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்கீமா கொண்டு குடுத்தாங்க. எல்லார் வீட்டுக்கும் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல எவ்வளோ பேர் கொள்ளையடிச்சாங்களோ, எவ்வளோ பேருக்கு இல்லாம போச்சோ, அதெல்லாம் பார்க்கணும்ல. ஒரு திட்டம் ஒண்ணு அறிவிச்சுட்டா, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா? பயனடைஞ்சாங்களா? அப்படின்ட்டு செக் பண்ணணும். இங்க அந்த திட்டம் போறதுக்கு முன்னாடி நெறைய பேர் அத கொள்ளையடிச்சு காலி பண்ணிர்றாங்க பாதிய. அப்புறம் எப்படி அவங்களுக்கெல்லாம் போய் சேரும்? இந்த மாரி ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் அவங்களும். அவங்க அந்த பொண்ணு அந்த மாரி வெளியில போயிருக்காங்க. அது தப்பு இல்ல. அவங்க ஏதோ அது தப்பு தான் வெளியில போறது. இருந்தாலும் போயிருக்காங்க. அந்த மாரி டைம்ல இந்த மாரி அதாவது அவங்க காணோம் அப்டின்ட்டு தேடி இருந்திருக்காங்க. நைட்லாம் தேடிட்டு மறுநாள் தேடும்போது, அங்க பக்கத்துல ஏதோ புதர்ல கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொன்னுருக்காங்க போட்டுருக்காங்க. இது எவ்ளோ தப்பான விஷயம். 17 வயசு பொண்ணுங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு தெரியலங்க. இதுக்கு முதல்ல இந்த கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ல லாஸ்ட் 2, 3 வருஷமா ரொம்ப டபுள் மடங்க விட அதிகமா இன்கிரீஸ் ஆகின்னு போகுது. எல்லா ரேப் கேஸுமே. எங்க பார்த்தாலும் ரேப் கேஸு, கேங் ரேப்பு எங்க பார்த்தாலும் மிரட்டி ரேப் பண்றாங்க, கேங் ரேப் பண்றாங்க. 2 வயசு குழந்தைய ரேப் பண்றாங்க. அவங்களுமே கட்சியில இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியில இருந்துகிட்டே இந்த மாரி 2 வயசு குழந்தைய பண்றாங்க, 80 வயசு பாட்டிய பண்றாங்கன்ட்டு எங்கடா போது நாடு அப்படின்ற மாரி இருக்கு. நானே நெறைய வீடியோஸ் நெறையலாம் போடல. எப்பயாவது 1, 2 டைம் கிடைக்கும்போது போடுவேன். அந்த மாரி பார்த்தாக்கா, என்ன ரீசென்ட் டைம்ல வைரலா போகுதுன்னு பார்த்தாக்கா, ரேப் கேஸ். ஏன்டா எப்போ வந்தாலும் இங்க ஒரு பொண்ணு ரேப்பு, அங்க ஒரு பொண்ணு ரேப்பு, கேங் ரேப் இந்த மாரியே போயிட்டு இருக்கு. அப்படின்ற மாரி தோணுது எனக்குமே. என்னப்பா நீ அப்படி சலிச்சும் இந்த மாரி வீடியோவா போடுறேன்னா, ஆமாங்க. நம்ம நாட்ல ஒரு ஒரு உயிரும் போகுதுன்னா, அதுக்கு என்ன காரணம்? அவங்க வயசாகி போனாங்கன்னா, இயற்கை அழிக்குது போறாங்க அப்படின்ட்டு விட்டுடலாம். நோய் போயிடுச்சுன்னா, சரி ஏதோ நமக்கு விதிப்பா அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாரிலாம் சாகுறாங்கல்ல, இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இது ரொம்பவே கண்டிக்க வேண்டிய விஷயம். இந்த மாரி எங்கெல்லாம் நம்ம இஷ்யூ நடக்குதோ, அங்கெல்லாம் நம்ம குரல் கொடுத்து பேசினா தான் நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரும். அவங்க கையில தான் இருக்கு எல்லாமே மாற்றம். ஸோ இந்த இந்த மாரி இந்த கட்சியில இந்த ஆளுங்க இந்த மாரி பண்றாங்கப்பா அப்டின்னா, அவங்க உடனே எந்த பதவியில இருக்காங்களோ அத விட்டு நீக்கணும். இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாரிலாம் இல்ல என் பொண்ணு இந்த மாரி பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ரேப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கழுத்துல கீறி இருக்கிற மாரி இருக்கு. இந்த மாரிலாம் காயம் இருக்கு அப்டின்ட்டு சொன்னதுக்கு, கேஸும் சரியா எடுக்கல. அவங்களும் சரியா கண்டுக்கலன்ற மாரி சொல்லி, அவங்கள வேலைய விட்டு நீக்கணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க பொதுமக்கள். ஸோ காவல்துறை ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு துறை காவல்துறை. அவங்க இருந்தா தான் நாடு பாதுகாப்பா இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல காவல்துறை எப்படி இருக்கு? அப்படின்றதுக்கான சாட்சி தான் இது எல்லாமே. எந்த பக்கம் திரும்பினாலும் ரேப் கேஸ் நடந்துட்டு இருக்குனாக்கா, நம்ம காவல்துறை என்னதாங்க பண்ணிட்டு இருக்கு நம்ம நாட்ல?
ஆமால்ல. எலக்ஷன் டைம். அதனால அந்தந்த கட்சிகளுக்கு பாதுகாப்பு குடுக்குறதுக்கே ஆள் பற்றாக்குறையா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, நம்ம நாட்டு மக்கள யார் பாதுகாப்பா? ஆள் இல்லப்பா! அப்டின்ட்டு கை விரிச்சுட்டு போயிடுவாங்க போல கவர்மெண்ட். ஸோ, எல்லாமே பார்த்து தாங்க பண்ணணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் இயங்குது. ஏன் நீங்க இந்த மாரிலாம் பண்றீங்கன்னு தெரியல. ஒரு கரெக்ட்டா ஒரு ஊருக்கு பாத்ரூம் வசதியே இல்ல. அதுவும் ரொம்ப பெரிய தப்பு தான். இருந்தாலும் ஒரு பொண்ணு பாதுகாப்பா வெளில போயிட்டு வர முடியலன்னா, அந்த நாடு எங்க? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியலங்க. இந்த மாரி இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த மாரி நெறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க ஏதோ புதுசா பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. நான்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்புனாலும் இந்த மாரியான கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. ஸோ, அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த திருத்தணி இஷ்யூலயும் அப்படிதான் பப்ளிக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இதுவாச்சு யாரும் இல்லாத இடத்துல பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ண கேங்கா ஒரு 10 பசங்க 10 பொண்ணுங்க போற மாரி கேங்கா போதுங்க. அங்க 4 பசங்க நின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசியிருக்கானுங்க. வரியான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ, இந்த மாரி விஷயம்லாம் நடக்குது. அந்த பொண்ணு அந்த இடத்துலயே தட்டி கேட்டதுக்கு, அந்த பொண்ணு கூட பேசினதுக்கு, அந்த பசங்களுடைய அம்மா அவங்க எதனா பெரிய சைடுல இருக்காங்களா என்னன்னு தெரியல பாலிடிக்ஸ்ல. அவங்க அந்த பொண்ணுங்கள கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி, இதுங்கலாம் படிக்க போகுதுன்ட்டு பேசுறாங்க. ஸோ, இந்த அளவுக்கு தான் நம்ம சமுதாயம் இருக்கு. ஒரு பசங்களுக்கு, ஒரு பொண்ணுங்களுக்கு தப்பான ஒரு கெடுதல் நடக்குதுனாக்கா, அங்க போயிட்டு நம்ம குரல் குடுக்கணும். அத விட்டுட்டு நீங்க பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி, அவனுங்க தான் இங்க போதையில பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ போதை இன்கிரீஸ் ஆயிடுச்சு. அத கட்டுப்படுத்தினாலே ஓரளவுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ, அதனால எல்லாமே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. போதை ஒண்ணு இன்கிரீஸ் ஆனதுனால தான் இப்ப நெறைய பாதுகாப்பு பற்றாக்குறை ஆயிட்டு, நெறைய பேர் இந்த மாரி தப்பு தப்பான செயல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா, அவங்க சரக்கு இல்லாம இருந்தாக்கா ஓரளவுக்கு அவனுங்களுக்கு மனசாட்சி இருக்கும். பண்ண மாட்டானுங்க. எல்லாமே போதையில செய்றது தான். ஸோ, அந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க ஸ்கூல் 12வது படிக்கிற பொண்ணுக்கு. அதனால நீங்க உங்க பொண்ணுங்கள்லாம் கரெக்ட்டா போய் வெளிய அனுப்பாதீங்க. ஏன்னா, நம்மளால சொல்ல முடியாது. அவங்க உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் நம்ம நாட்ல நம்ப கவர்மெண்ட் குடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஒரு பொண்ணுக்கான அலர்ட் இப்போ பஸ்ல போறோம். அதுக்கு ஒரு ரெட் பட்டன் குடுக்குறீங்கல்ல, அலர்ட் பண்றதுக்கு. நமக்கு எதனா வயலேஷன் நடக்குதா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சா நீங்க அலர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாரி ஒரு ஒரு பொண்ணுக்கும் தனியா ஆல்ரெடி ஒண்ணு சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஃபோன்ல ஒரு ஆப் மாரி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. பொண்ணுங்களுக்கு எங்கன்னா தப்பா எதனா நடக்கிற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, அதில அலர்ட் பண்ணலாம் கால் பண்ணி அப்படின்ற மாரி. ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வாங்க. நெறையா பப்ளிக்கா எல்லா கிராமத்து சைட்லயுமே அந்த மாரி ஒரு பெண்களுக்கு தனியா இருக்கிற பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னா, எதனா ஒரு எமர்ஜென்சி கேஸ்க்கு உடனே எதனா ஒரு கால் பண்ற மாரி சிம்பிளா ஒரு 4 நம்பர் அந்த மாரி எதனா கொண்டு வாங்க. அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமே அவேரா சொல்லணும். அது நெறைய பேர் இங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ன்னு நல்லா கெத்தா சொல்லிக்கிறானுங்க. அவனுங்க நல்லா ப்ரமோஷன் பண்ணி சம்பாதிச்சதுக்கு மட்டும் தான் சொல்றானுங்க. இந்த மாரி மக்களுக்கு நல்ல விதமா உதவுற மாரி யாருமே எதுவுமே சொல்றதில்ல. அதெல்லாம் தயவு செய்து எல்லா கிராமத்து சைடும் கொண்டு வாங்க. அந்த மாரி எமர்ஜென்சிக்கு எதனா ஒண்ணு இருந்துச்சுன்னா, இந்த மாரி அந்த பொண்ணுக்கு ஆகியிருக்கிறது குறைஞ்சிருக்கும். இந்த விஷயம் மட்டும் இல்ல. இந்த மாரி நெறைய விஷயம் பாதிக்கிறாங்கல்ல. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் பாதி குறையும். இந்த மாரி விஷயத்தினால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்கங்க. என்னடா இது நம்ம நாட்ல ஒரு பாதுகாப்பு கூட இல்ல. ஒரு பொண்ணுக்கு 17 வயசு பொண்ணுக்கு இந்த மாரிலாம் ஆயிருக்கே அப்டின்ட்டு, அவங்க சாலை மறியல்ல ஈடுபட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு அந்த ஊருக்கு நம்ம கனிமொழி அவங்க மேடம் அவங்க போகும்போது, அவங்கள நீங்க வர வேணாம். இப்ப ஏன் வரீங்கன்ட்டு வெளியில அனுப்பி, அது ஒரு கலவரமாயிட்டு, அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த மாரிலாம் நெறைய இஷ்யூ நடந்துட்டு தான் இருக்கு நம்ம நாட்ல. அத பார்த்துக்குங்க. ஏன்னா, இது ஒண்ணு மட்டும் இல்ல. இந்த மாரி நெறைய நடக்குது. அதனால பெண்கள் தயவுசெய்து கிராமத்து சைட்ல இருக்கீங்கன்னா, வெளில போம்போது பார்த்து போங்க. நைட் டைம்ல, அன்டைம்ல. ஏன்னா, இப்போ எதுவுமே சேஃப் இல்ல. இப்ப நடக்கிற காலகட்டத்தில எங்க பார்த்தாலும் வீதிக்கு வீதி ஒயின் ஷாப் தொறந்து வச்சுட்டு, எங்க பார்த்தாலும் சைட்ல அங்கங்க காடு மேட்லலாம் உட்காந்து சரக்கு அடிச்சுன்னு இருக்கானுங்க கேங்கா. ஸோ, தயவுசெய்து வெளில போகும்போது பார்த்து போங்க. தயவுசெய்து பாத்ரூம் வசதி எல்லாருமே கொண்டு வாங்க. ஏன்னா, இன்னும் நம்ம அந்த காலத்தில இருக்கிற மாரியே இருந்தோம்னாக்கா, கண்டிப்பா இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வரும். அப்படி பாத்ரூம் வசதி இல்லன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ல அது எல்லாருக்குமே கொண்டு வர அளவுக்கு கவர்மெண்ட் பண்ணணும். அது கவர்மெண்ட்டுடைய வேலை. ஸோ, கவர்மெண்ட் இதுவும் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு அப்புறமேட்டு இந்த மாரிலாம் இஷ்யூலாம் கம்மி பண்ணுவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் எலக்ஷன் அதுக்கப்புறம் என்ன கவர்மெண்ட் வரப்போதோ தெரியல. அவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஸோ, இருந்தாலும் நம்ம நம்ம பாதுகாப்ப உறுதி செய்யணும்ல. அதனால தயவு செய்து வீட்டுக்குள்ள எல்லாருமே இன்பில்டா ஒரு பாத்ரூம் கட்டி வைங்க. வெளிலலாம் போகுறது அவாய்ட் பண்ணிக்கங்க. முக்கியமா பெண்கள். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ